மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 74. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. சங்கீதம் 107:29. மற்ற அநேக வேத வாக்கியங்களைப் போன்று இந்த வசனம் கிறிஸ்துவின் சபைக்கு விசேஷமாக பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் இவைகளெல்லாம் நமது எச்சரிப்புக்காகவும் போதனைக்காகவும் முன்னதாகவே எழுதப்பட்டவைகள் என்று நமக்கு கூறுகின்றார். 1 கொரிந்தியர் 10:11. அநேகமாக அனைத்து தீர்க்க தரிசனங்களும் முதலாவதாக கர்த்தரையும் அவருடைய சரீரத்தையும் அடையாளம் காட்டுகின்றது என நாம் நம்புகின்றோம். நம்முடைய பின்னடையார்கள் மீது அநேக கொந்தளிப்புகள் வரும்படி கர்த்தரால் அனுமதிக்கப்படுகின்றது. சில சமயம் வாழ்க்கை பயணம் முழுமையாக கொந்தளிப்பு நிறைந்ததாக காணப்படுகின்றது. சில சமயங்களில் நாம் வாழ்க்கையின் சீற்றங்கள் கொந்தளிக்கையில் என பாடல் வரிகள் பாடுகின்றோம். அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்களில் யாரெல்லாம் கொந்தளிப்புகளுக்கும் சோதனைகளும் கஷ்டங்களும் இல்லாமல் காணப்படுகின்றார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. காரணம், தேவன் தம்முடைய பிள்ளைகளிடம் இப்படியாக செயல்பட மாட்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். எபிரேயர் 12:7-8. நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் நாம் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய நம்மை தகுதி உள்ளவர்களாக்கும். பரீட்சைகளும் சோதனைகளும் பெற்றுக்கொள்வது அவசியம். கொலோசியர் 1:12. இந்த சகல அனுபவங்களிலும் நம்மை கர்த்தரில் நெருங்கச் செய்வதும் நமக்கு தெய்வீக பாதுகாப்பும் பராமரிப்பும் தேவை என்று நம்மை உணரும்படி செய்வதே சோதனைகளின் இயல்பாக உள்ளது. இவ்விதமாக இந்த கொந்தளிப்புகளிலிருந்து ஆசீர்வாதமே வருகின்றது என்பதே ஆமென்.